நேற்றுக்கு ஒரு பேசிக்கான சம் பார்த்துருந்தோம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில். இன்றைக்கி அதை விட கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக உள்ள ஒரு சம் பார்க்கலாம். Divide 1162 among ABC in the ratio of 35:28:20. சேம் மெத்தட் தான். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு நம்பர் கொண்டு வர போகிறோம். அந்த நம்பரை வந்து இந்த மெயின் 1162ன்ற மெயின் நம்பரில் டிவைட் பண்ண போகிறோம். இதில் என்ன வித்தியாசம், போன சம்க்கும் இந்த சம்க்கும் என்ன வித்தியாசம்னா, இதில் வந்து 3 பேர் இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் 85 வரும். நான் சொன்னேன் இது டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு. ஆட் பண்ணுறதுல கூட கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறாங்க. இதில் எப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு 35 and 20 ஆட் பண்ணால் 55 வருது, ப்ளஸ் 13 ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸாக 5 எண்டாக நம்பர் ஈஸியாக ஆட் பண்ணிடுவோம். ஸோ 85. இங்கே 2 மட்டும் தானே மிஸ் ஆகுது. ஸோ -2 83 அப்படின்ட்டு. அண்ட் தென் இங்கே அந்த 83 டிவைட் பண்ணுறப்போ நமக்கு 83 வந்து இன்ட்டு 10 பண்ணால் என்ன வரும், 830 வரும். அப்போ 20 பண்ணால் 11660 வரும். அப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில தான் எங்கேயோ ஒரு இடத்துல ஆன்சர் இருக்குது, இந்த மல்டிப்ளிகேஷன். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையிலன்னு சொன்னால் 10 to 20க்குள்ளே ஏதோ ஒரு நம்பர் தான் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த 10 to 20க்குள்ளே ஏதோ ஒரு நம்பர்னால் அப்போது 1 வர்றது உறுதி. ஸோ 1ன்னு போட்டுக்கிறோம். 3 2s எவ்வளோங்க, 4. அந்த 1க்கு பக்கத்தில் அந்த 4 போட்டுக்கிட்டால் அதான் ஆன்சர். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 14. இப்போ நம்ம டிவைட் பண்ணல, மல்டிப்ளை பண்ணல, இந்த மாதிரி சில ஷார்ட்கட்ஸ் தான் அந்த என் வீடியோவில் எக்ஸ்ட்ராவாக இருக்க போகுது. அண்ட் இப்போது இந்த 14 எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 3 பகுதி இருக்கு இல்லையா, 35 28 20, அதே மாதிரி அங்கே வந்து டிவைட் பண்ணோம்ல 3:2 2 நம்பரெல்லாம் அதே மாதிரி. ஸோ இந்த 14 into 35, 14 into 28, 14 into 20, இது மல்டிப்ளை பண்ணால், இதை மல்டிப்ளை பண்ணுறதுல கூட ஒரு ட்ரிக் சொல்லியிருக்காங்க. எப்படின்னு சொன்னால், 14 டிவைட் பண்ணுற நம்பர் ஏதாச்சும், அதாவது ஒரு ஈவன் நம்பர் ஃபாலோட் பை 28, ஒரு ஈவன் நம்பர் ஃபாலோட் பை 5 டிஜிட் எண்டிங்கில் உள்ள ஒரு 2 டிஜிட் நம்பர் அப்படி வந்துச்சுன்னு சொன்னால், இப்போ 14 into 35 நமக்கு வந்து இங்கே 2 இருக்குது. 14 into 35 ஒரு நம்பர் அண்ட் 0ல் எண்ட் ஆகுது. இந்த 2 மட்டும் நம்ம பண்ணலாம். இந்த 2 மட்டும் பண்ணால் ஃபஸ்ட்டு அந்த 14 இருக்குல்ல ஈவன் நம்பர், அதை வந்து டிவைடட் பை 2 2 ஆக்குங்க. அண்ட் 35 வந்து டபுள் ஆக்குங்க. அப்படி பண்ணால் 14 2 ஆக்குனா டிவைட் பை 2 போட்டால் 7 வருது. அண்ட் 35 டிவைடட் பை இன்ட்டு 2 போட்டால் 70 வருது. ஸோ 7 7s are 49, பக்கத்தில் ஒரு 0 முடிஞ்சா. அடுத்து 14 7 ஆக்குங்க. அண்ட் 40 20 40 ஆக்குங்க. 7 4s are 28 280 முடிஞ்சா. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் கூட வித்தியாசமாக சொல்லி கொடுத்தாங்க அவங்க. இது மட்டும் இல்லைங்க, எல்லா சம்லேயும் வித்தியாசமாக நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இது முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம பண்ணாமல் வச்சுருக்கிற நம்பர் வந்து 14 into 28ங்களா. அந்த 28யும் ஈஸியாக பிரிக்கலாம். எப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட சொல்லிடுறாங்க என்னென்னா, இப்போது நம்மளை வந்து பைஹார்ட் பண்ண சொல்லிடுறாங்க. ஸ்கொயர் வந்து 1லேருந்து 25 வரைக்கும் பைஹார்ட் பண்ணிக்கோங்க, க்யூப் வந்து 1லேருந்து 12 வரைக்கும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது நமக்கு மனசில் வச்சுக்கிட்டா போது ஈஸியாக பண்ணிடலாம். அண்ட் இப்போ 14 28 எப்படி பிரிக்கலாம், 14 into 2s பிரிக்கலாமா, ஏன்னா நமக்கு ஸ்கொயரை வச்சு ஈஸியாக ஆன்சர் போட்டதுக்காக. ஸோ 14 into 14 into 2 அப்படின்னு வருமா. 14 squared 196 into 2 into 2வையும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதை மல்டிப்ளை பண்ணுறதுல கூட ஒரு ட்ரிக் இருக்குது. நான் இது 200க்கு எவ்வளோங்க பக்கம், இது 4 தான். 4 குறைச்சா 200. ஸோ இதை 2 ஆக்குனா இப்போ 200 into 200 400. 400ல் இங்கே ஒரு 200லேருந்து ஒரு 4ம் இன்னொரு 200லேருந்து ஒரு 4ம் மைனஸ் பண்ணும். அப்போ 400 - 8 இப்போ நான் ஆன்சர் வந்துடுமா. ஸோ 392 இவ்வளோதாங்க. ஸோ இது ஏயோட ஷேர், இது பியோட ஷேர், இது சியோட ஷேர். தேங்க்யூ.